நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய கோதுமை ரவை உப்புமா. இதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துகிட்டு கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரவையை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அதாவது கோதுமை ரவை. இப்போ ரோஸ்ட் பண்ண நிலக்கடலையும் முந்திரியும் போட்டுட்டு பெருங்காயம் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், பச்சை பட்டாணி இதையும் போட்டு நல்லா சாஃப்டாக வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு, இஞ்சி போட்டுக்கலாம், கறிவேப்பிலை, கேரட், பீன்ஸ், உங்கள்கிட்ட என்ன காய்கறி இருக்கோ எல்லாமே போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும். இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 5 கப் தண்ணி ஊற்றுறோம். அதாவது 2 கப் ரவைக்கு 5 கப் தண்ணி, அதாவது 1:2.5 சொல்லிவிட்டு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 1 கப் ரவைக்கு 2.5 கப் தண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் ரோஸ்ட் பண்ண கோதுமை ரவையை போடுறோம். ரொம்ப சின்னதாக சூப்பராக இருக்கும் இந்த ரவை. அதுக்கப்புறம் நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கிட்டு மூடி என்ன பண்ணோன்னா ஒரே ஒரு விசில் மட்டும் விடலாம். ஸோ ரொம்ப பர்ஃபெக்டான நமக்கு கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னியோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிரோடு எடுத்துக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது பார்த்திங்கன்னா நம்ம ஓப்பன் பேன் மெத்தடில் வச்சுட்டு அப்படியே நம்ம கிளறிட்டே இருக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே சமயம் ரொம்ப ஸ்டிக்கி இல்லாமல் அப்படியே தனித்தனியாக உதிரியாக வரும். இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.